பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது. தேவனுடைய வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நாம் கேட்க கேட்க, தியானிக்க, அதை உட்கொள்ள நம் யாவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேய நிருபக்காரன் எபிரேய நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதுகின்ற பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாளில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். தேவனிடத்தில் நாம் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஜெபத்திற்கு ஒரு பலன் உண்டு. அநேகர் ஜெபிக்கிறார்கள், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார்கள், நடுப்பகலில் ஜெபிக்கிறார்கள், இரவு விழித்து ஜெபிக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், தொடர்ந்து 12 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள், தொடர்ந்து 24 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிறிய கதையோடு கூட நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கிறேன். ஒரு கப்பலிலே 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் கப்பலில் வேலை செய்தார்கள். அந்த கப்பல் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அந்த கப்பல் முழுதும் உடைந்து எல்லா மனிதர்களும் கடலில் விழுந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் கப்பல் துண்டுகளை பிடித்து இப்படியே கரை ஒதுங்கினார்கள். அது ஒரு தீவு, ஆள் அரவமற்ற தீவு, ஆட்கள் இல்லாத ஒரு தீவில் அவர்கள் கரை ஒதுங்கினார்கள். அப்பொழுது அந்த 2 நண்பர்களுக்கு உணவு இல்லை, உடை இல்லை, தங்க இடவசதி இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ஒருவருக்கொருவர் ஒரு பேசி ஒரு முடிவெடுத்தார்கள். நாம் என்ன செய்வோம், நீ தீவினுடைய ஒரு கரையில போயிரு, நான் ஒரு கரையில இருக்கிறேன், நீ அங்கே இருந்து பிரார்த்தனை பண்ணு, நீ அங்கே இருந்து ஜெபம் பண்ணு, நான் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஒருவேளை தீவினுடைய அந்த கரையில் அந்த பகுதியில் கடலில் இருந்து யாராவது வருகிறவர்கள் உதவி செய்தால் என்னை கூப்பிடு, இந்த பகுதியில் யாராவது வந்தால் நான் உன்னை கூப்பிடுவேன், நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி 2 பேரும் பிரிந்து தீவினுடைய ஒரு பகுதியில ஒருவரும் இன்னொரு பகுதியில ஒருவரும் இருந்தார்கள். தீவின் ஒரு பகுதியில் இருந்த ஒரு மனிதன் அவன் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே எனக்கு பசி எடுக்கிறது, ஏதாவது ஆகாரம் வேண்டும். உடனே அவனுடைய கண்களுக்கு ஒரு மரம் தென்பட்டதாம். அந்த மரத்தில் ஆப்பிள் பழங்கள் விளைந்திருந்தது, நல்ல ஆப்பிள் பழங்கள் தொங்கியது. உடனே அவன் ஆப்பிள் பழங்களை பறித்து சாப்பிட்டான். ஐயோ, நான் பசி அடங்கியாய் விட்டது, ஐயோ என் குடும்பம் இல்லையே, என் மனைவி என் அருகில் இல்லையே என்று அவன் நினைத்த உடனே திடீர்னு சொல்லி ஒரு கப்பல் வந்து அந்த கப்பலும் உடைந்து அந்த கப்பல் அவர்கள் லைஃப் போட்ல அவர்கள் கரை வரும் பொழுது அவன் மனைவி மட்டும் அந்த தீவின் கரை ஒதுங்கினாலாம். இப்ப மனைவி வந்தோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. சரி, நாம் ஊருக்கு போக வேண்டும், ஏதாவது ஒரு கப்பல் வந்தால் ஊருக்கு ஏறி போய் விடலாம் என்று சொல்லி அவன் நினைத்த பொழுது திடீரென்று சொல்லி ஒரு கப்பல் தென்பட்டது. உடனே இவன் சைகை காட்டி அந்த கப்பலில் இருந்தவர்கள் கரைக்கு வந்து இவனையும் இவனுடைய மனைவியும் அழைத்து கொண்டு கப்பலில் ஏறினார்கள். அப்பொழுது திடீரென்று கடவுளுடைய சத்தம் அவனுக்கு கேட்டதாம். அவனை பார்த்து, மகனே, உன் நண்பனை நீ அழைக்கவில்லையே, உன் நண்பன் எங்க இருக்கிறான் என்று தெரியாது, அவனுடைய நிலைமை என்ன, ஏன் இப்படி அவனை கைவிட்டு போகிறாய்? உடனே அவன் சொன்னானாம், நான் நல்லா ஜெபம் பண்ணினேன், நான் நன்றாக உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்தேன், கேட்டேன், எனக்கு உதவி செய்தீர். அவன் சரியா ஜெபிக்காமல் இருந்திருப்பான், அதனாலதான் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் சொன்னானாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ ஜெபித்த ஜெபத்தினால் உன் ஜெபத்தை கேட்டு நான் உன்னை காப்பாற்றவில்லை, உணவு கொடுக்கவில்லை, உன்னை காப்பாற்றவில்லை. உன்னுடைய நண்பன் அந்த கரையில் இருந்து உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், உனக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எப்படியாவது என் நண்பன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உன்மேல் கரிசனை கொண்டு உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீயோ சுயநலம் உள்ளவனாய் உனக்காக மட்டும் நீ ஜெபித்தா என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து கடவுள் பேசினாராம்.
இவனுடைய உள்ளத்தில் இவனுடைய மனசாட்சி குத்தி உடனே இவன் கண்ணீரோடு அந்த நண்பனை அழைக்க போனானாம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு ஜெபத்திற்கு பதில் உண்டு. அப்ப ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொன்னால், யாரோ ஒருவர் ஜெபிக்கிறதற்கு கூட நமக்காக ஜெபிப்பதனால் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். யார் நமக்காக ஜெபிக்கிறார்கள்? இன்றும் பிதாவின் வலது பார்சத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நமக்காக பரிந்து பேசுகிறார். யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிக்கிறார்கள். சபை ஜெபிக்கிறது. யாரோ ஒரு நண்பர் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஒருவருடைய கண்ணீரின் ஜெபம் நமக்கு அநேக பலன்களை கொண்டு வருது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கண்ணீரோடு கூட ஜெபித்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் எபிரேயர் 12:24 படி தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு, தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்களும் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்துக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாகவே பலன் உண்டு. அப்ப ஜெபத்திற்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே 3 பலன்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையமாக வைத்து பேச இருக்கிறேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது பயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, முதலாவது ஆண்டவர் கொடுக்கின்ற பலன் அவருடைய பிரதிபலன். 2 பலன்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். ஒன்று, இதோ நான் அளிக்கும் பலன் என்று சொல்லப்படுகிறது. அவர் கொடுக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக வருகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நல்ல கவனிங்க. இந்த 2 வித பலன்கள், இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுள் கொடுக்கிற பலன் என்பது கிருபையின் பலன். கிருபையாய் அவர் பலன் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாக நம்மை நடத்துகிறார். நம்மில் இரக்கமுள்ளவராக நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஒரு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள். எதனால? இயேசுவை விசுவாசிப்பதனால் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாமத்தில் 2-3 சம்பவங்களை, இந்த 2 பலன்களுக்கு 2-3 சம்பவங்களை புதிய ஏற்பாட்டில் நான் உங்களோடு கூட உதாரணப்படுத்த விரும்புகிறேன். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில், 100க்கு அதிபதி குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அவன் வீட்டுல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்கு சுகவீனம். அநேக நாட்களாக அவன் சுகவீனமா இருக்கிறான். அநேக ஆண்டுகளாக அவன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். அவனுடைய நோயை மாற்ற ஒருவரும் இல்லை. பணமோ மருத்துவமோ அவனை விடுவிக்க முடியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த மனிதர்களும் உதவி செய்ய முடியவில்லை. கடந்த நாளிலே ஒரு போதகர் ஒரு சாட்சி சொன்னார். இந்த கோவிட்-19 கொரோனா தாக்கம், அவர் கோவிட்-19 வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாராம். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருத்துவர்கள், நர்சஸ், அவருடைய சபை விசுவாசிகள், இவர் நினைத்தார் நமக்கு உதவி செய்கிற நபர்கள் அங்கே இருக்கிறார்கள், நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி. ஆனால் அந்த அந்த ஆஸ்பத்திரியில ஒரு அறையில இவரை பார்க்க ஒருவரும் வரவில்லையாம். இவர் கோவிட்-19 தனி அறையில, இவருக்கு மருந்து மாத்திரைகள் உணவு இவருடைய வாசலில் வைக்கப்படும். இவர் தான் வந்து எடுக்கணும். அவருடைய விசுவாசிகள் ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லை. ஸ்தோத்திரம். நான் அவர்கள் மேல் குறை சொல்லவில்லை. சூழ்நிலை இக்காலகட்டத்தில் சில நேரங்களில் கணவன் கூட மனைவிக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, மனைவி கூட கணவனுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, பணம் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, அரசாங்கம் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலத்தில் இந்த உலகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு அங்கே பணம் இருந்தும் ஆட்கள் இருந்தும் அவனுடைய நோயை குணமாக்க ஒருவராலும் முடியவில்லை. எனவே அதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள், அங்க இருக்கின்ற மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்புறாங்க. இயேசுவினிடத்தில் போறாங்க. இந்த 100க்கு அதிபதி அவர்களுக்காக ஒரு ஜெபாலயம், யூத ஜனங்களுக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருந்தான். எனவே அவர்கள் இயேசுவினிடத்தில் போய், இயேசுவே, நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், கிரியை செய்திருக்கிறான், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், நீங்க வீட்டுக்கு வரணும், அவன் வேலைக்காரனை சுகமாக்கணும். உடனே இயேசுவும் வருவதற்கு ஆயத்தமாகி விட்டார்.
ஆனால் அந்த நேரத்தில் இந்த 100க்கு அதிபதி அவன் ஆட்களை அனுப்பி சொல்கிறான், இயேசுவே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு வர நான் பாத்திரம் அல்ல, நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி கிடையாது. நீர் அங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவன் சொன்னான். பிரியமானவர்கள், இந்த 2 விதமான ஜெபங்கள் இந்த குறிப்பிட்ட வேதத்தில் இருக்கிறது. குறிப்பிட்ட வேத பகுதியில் 2 ஜெபங்கள், மூப்பர்களுடைய ஜெபம், இங்கே 100க்கு அதிபதியுடைய ஜெபம். எனவேதான் இயேசு அந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை கண்டு, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவர் சொல்கிறார். கவனிங்க, இங்கே அவர்களுடைய ஜெபமும் சரியான ஜெபம், 100க்கு அதிபதியுடைய ஜெபமும் சரியான ஜெபம். ஆனால் இந்த 2 ஜெபத்துக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மூப்பர்களுடைய ஜெபம் அவனுடைய கிரியைக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் பிரதிபலன். பிரதிபலன் என்பது நாம் செய்கிற கிரியைக்கு வருகிற பலன். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பலன் கிருபையின் பலன். இயேசு கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். இந்த நாளிலும் உங்கள் மேல் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள். ஆமென். அது நல்லது, அது நமக்கு ஏற்றது, இன்பமானது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அகன்று போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற கிருபை, அவர் கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கிருபையினால் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். முதலாவதாக அவருடைய கிருபையினால் நமக்கு பலன் கொடுக்கிறார். இப்ப எப்படி நமக்கு பலன் கிடைக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால அநேக பலன்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவர் நமக்காக அநேக கிருபை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவேதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாடு ஒரு கிருபையின் காலம். இக்காலகட்டத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்தி வருகிறது. இன்னும் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே பிரதிபலன், பிரதிபலன் என்பது கிரியை. அப்ப அவன் கிரியை செய்தான். அப்ப கிருபையின் பலன், கிரியையின் பலன் 2 சேர்ந்து வந்து அங்கே ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இந்த பரிசேயன் கிரியைகளை சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்காக இத்தனை கிரியைகளை செய்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனால் இந்த ஆயக்காரன் கிருபையை விசுவாசிக்கிறான். கிருபை விசுவாசிக்கிறான். அந்த கிருபை நல்ல கவனிக்கணும். அந்த கிருபை விசுவாசித்த அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆனால் கிரியை செய்த இந்த பரிசேயனை ஆண்டவர் கைவிட்டாரா? கிரியை செய்த அந்த பரிசேயனுக்கு கிரியைக்கேற்ற பலன் வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, யோவான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே ஒரு குருடன், ஸ்தோத்திரம், ஒரு வழி அருகே ஒரு குருடன் இருக்கிறான். இந்த குருடனை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய சீசர்கள் இயேசுனிடத்தில், ரபி, இவன் யார் செய்த பாவம் இப்படி குருடனாய் பிறந்திருக்கிறான்? இவர்கள் பெற்றோர் செய்த தப்பான கிரியினால இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் அவர்கள் பெற்றோர் செய்த தவறான கிரியை, பாவ கிரியை கண்ணோக்கி பார்க்காமல் அவனுக்கு கிருபை செய்ய நினைத்தார். அவன் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவனுக்கு கிருபை செய்ய நினைத்தார். எனவே அவர் என்ன செய்கிறார்? அந்த உம்மில் நீரினால் சேற்று உண்டாக்கி சீலாவம் குளத்தில் போய் கழுவென்று சொல்கிறார். நல்ல கவனிங்க. அந்த இடத்தில் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆனால் அந்த கிருபையை அவன் தன் கிரியையில வெளிப்படுத்துகிறான். கிருபையை அனுபவிக்க கிரியை என அவன் எழும்பி சீலாவம் குளத்துக்கு போகிறான். போயின்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். சீலாவம் குளம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அனுப்பப்படுகிற இடம். கர்த்தர் நம்மை செய்ய சொல்கிற கிரியை, ஜெபிக்க சொல்கிற காரியம், ஆராதிக்க சொல்கிற காரியம், வேதத்தை வாசிக்க சொல்லுகிற காரியம், சபைக்கு போக சொல்லுகிற காரியம், இதெல்லாம் கிரியை. நல்ல கவனிக்கும் பொழுது இங்கே இந்த குருடன் கிருபையாக சுகமானான். ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய கிரியை குறித்து பார்க்கின்ற பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்த இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன்,
இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசு என்னை குணமாக்கினார். அதற்கு முதலாவதாக அவன் சொல்லுகின்ற பொழுதும் அவன் அதைத்தான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு என்னை குணமாக்கினார். அந்த குருடனை அழைத்து கேட்ட பொழுது, ஸ்தோத்திரம், அந்த குருடன் வயது உள்ளவன். அந்த வயது உள்ள குருடனை அழைத்து கேட்ட பொழுது அவன் சொன்னான், இயேசு, அவர் யாருன்னு தெரியாது, அவனுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியல, ஆனா அவர் என்னை குணமாக்கினார் என்று சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல சாட்சி சொல்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையை நீங்க சாட்சியாக அநேகருக்கு சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் கிருபையினால் உங்களை ரட்சித்ததை நீ அநேகர் மத்தியில சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். எனவே கிருபையினால் கிடைக்கிற பலன், கிரியினால் கிடைக்கிற பலன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நான் பார்க்கின்ற பொழுது ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசித்து பார்க்கிறோம். ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்திலையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே வசனத்துல 2 பலன்களை ரூத் பெற்றுக்கொள்வதாக, அவளுக்கு கொடுக்கப்படுவதாக அந்த புஸ்தகத்துல நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்கே உன் செய்கைக்கு தக்க பலன், கர்த்தரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்கே ரூத்துக்கு 2 பலன், இரட்டிப்பான பலன் மாதிரி. உன் செய்கைக்கு தக்க பலன். ரூத் என்ன செய்தா? அங்கே முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஸ்தோத்திரம், அங்கே போவாஸ் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிற காரியம் 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனை உன் தாயும் உன்னுடைய ஜன்ம தேசம் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப ரூத்துடைய கிரியை என்ன? அவள் தகப்பன் தாயை விட்டாள், சொந்த தேசத்தை விட்டுட்டு கர்த்தரை விசுவாசிக்க ரூத்தை பார்த்து, ரூத்துக்கு நுகமை பார்த்து சொன்னா, போன வாரம் செய்தி கொடுத்தேன். என்ன சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதற்காக என்ன வாயில் வார்த்தை மட்டும் இல்ல, கிரியை செய்தால். அந்த தேசத்தை விட்டால், மோவாப் தேசத்தை விட்டுவிட்டு, தகப்பன் தாயை விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு, சொந்த கலாச்சாரத்தை விட்டுவிட்டு, சொந்த பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு, சொந்த பாரம்பரியமான கிரியைகளை விட்டுவிட்டு, சொந்த தெய்வ ஆராதனை முறைமைகளை விட்டுவிட்டு அவள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்தாள். அதனாலதான் அவளுக்கு அந்த பலன் கிடைச்சது. இன்னைக்கு அநேகர் பயப்படுறாங்க, ஐயோ குடும்பத்தை விட்டால், ஜாதியை விட்டுட்டா, குடும்பத்தை விட்டுட்டா, சபைக்கு போனா எங்களுக்கு என்ன நடக்கும், இவள் அறியாமல் வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆனா பாருங்க, அவளை குறித்து வேதம் சொல்கின்ற பொழுது, அவராலே உனக்கு நிறைவான பலன். நிறைவு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் 100க்கு 100 முழுமையான ஒரு பலன். 100க்கு 100. 2 வசனத்தில் வாசிக்கிறோம், பூரண பலன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவான 100க்கு 100. இயேசு ஒரு மனிதனை குணமாக்கினால் அவன் 100க்கு 100 சுகமாவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மருந்து மாத்திரைகள் பாதி சுகத்தை கொடுக்கும், ஆனால் இயேசு ஒருவனை குணமாக்கினால் அவனுக்கு கொஞ்சம் கூட நோய் இருக்காது. இயேசு ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யும் பொழுது அவனுக்கு நிறைவான நன்மைகளை கொடுப்பார். அரைகுறையா கொடுக்க மாட்டார், கொஞ்சமா கொடுக்க மாட்டார். 5 அப்ப 2 மீன்களை ஆசீர்வதித்த பொழுது குறையா இருந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், நிறைவாய் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல அந்த காடை மன்னா வந்தது, நிறைவாய் அவர்களுக்கு கொடுத்தார், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல. இன்னைக்கு ஒரு குறைவுள்ள காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைய குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாளிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் கொடுப்பது நிறைவாய் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களிடத்துல இல்ல, இருந்தாலும் கொஞ்சமா தான் கொடுக்கறாங்க. ஸ்தோத்திரம். நிறைவாய் கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். மருமகள் மாமியாருக்கு நிறைவாய் கொடுப்பதில்லை, மாமியார் மருமகளுக்கு நிறைவாய் கொடுப்பது கிடையாது, கொஞ்சமா தான் கொடுப்பது. யோசித்து பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை. கடைக்கு போனோம்னா ஒரு அளவு தான். ஸ்தோத்திரம். 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு ஏற்ற அளவு தான். அது ஒரு நிறைவு அல்ல, ஒரு நிறைவு இருக்காது.
ஆனா நம்ம இருக்கிற ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒரு குறைந்த அளவு தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவராய் இயேசு நிறைவாய் கொடுக்கிறவர். நிறைவு. ஸ்தோத்திரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். அங்கே வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே 30, 60, 100 மடங்கு பலன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எப்படி பலன் கொடுக்கிறானா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அவன் பலன் தருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 100 மடங்கு, 30 மடங்கு, 60 மடங்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல 4 உதாரணங்களை சொன்னார். 4 உதாரணம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, அதுக்கு பலனே கிடையாது, அதுக்கு 0. ஆனா அடுத்தால ஒரு இடத்துல விதைக்கப்படுகிற விதை என்ன விதை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அதிக மண்ணில்லாத பாறைகள் இடத்துல விழுந்ததா. சில விதைகள் வழி அருகே பாறைகள் பாறை உள்ள இடத்துல அது விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா தங்களுக்குள்ள வேறு இல்லாதனால வசனத்தை நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வந்தோடனே இடல் அடைகிறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு இடரல் அவங்களுக்குள்ள உண்டாயிருது. இடரல் அடைந்து விடுகிறார்கள். அங்க வாழ்க்கையில இடரல் உண்டாகிறது. கொஞ்ச காலம் நல்ல விசுவாசம் இருக்குது, ஆனா கொஞ்சம் இடரல் அடைஞ்சு ஒரு அறகுறையா தான் கர்த்தரை ஆராதிப்பாங்க. இப்ப இவங்களுக்கு 30 மடங்கு தான் பலன் கிடைக்கும். 100க்கு 30. அடுத்ததை பார்க்கும் பொழுது வேறு இல்லாததுனால ஆழமா போல முள்ளுள்ள இடங்கள் இவர்கள். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சரி, ஆலயத்துக்கு வருவாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கும். ஆனால் அந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது நெருக்கிக்கிட்டே இருக்கும். உலக கவலை அவங்க நெருக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க வசனத்தை அதிகமா அறிய முடியாது, பலன் கொடுக்க முடியாது. இப்ப இவர்கள் 60 தான். ஆனா 100 மடங்கு யாரு? வசனத்தை முழுமையாக கேட்டு, அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து, வசனத்தை தியானித்து, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணி, வசனத்தை வைத்து வசனத்தின்படி நடந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழுகிறவர்களுக்கு 100 மடங்கு பலன். பிரைஸ் தி லார்ட். ரூத் வாழ்க்கையில அந்த 100 மடங்கு பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். நிறைவான பலன் உனக்கு உண்டாவதாக. மூன்றாவதாக ஒரு பலன், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது, மூன்றாவது என்ன பலன் என்று அங்க வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இனி வரும் பலன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் இங்கே மோசே குறித்து சொல்லப்படுகிறது. இனி வரும் பலன். பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசே அவன் அரண்மனையில பார்வோனிடத்தில் வாழ்ந்து வந்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அவன் எண்ணப்பட்டான். பார்வோனுடைய குமாரத்தி தான் அவனை அந்த நைல் நதியில் எடுத்து வளர்த்தாள். ஒரு அரண்மனையில் அவன் வாழ்ந்து வந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை. நிறைய அவனுக்கு நன்மைகள் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, செல்வ செழிப்பு இருந்தது. ஆனா அதை விட இனி வரும் ஒரு பலன், கடவுள் ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான். எனவே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுவிட்டு அவன் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுப்பி தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனிங்க, இது மோசே. புதிய ஏற்பாடு, இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலம், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நமக்கு இனி வரும் பலன் என்பது பரலோகம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகம், அவன் எகிப்தின் பொக்கிஷத்தை விட்டு அவன் வனாந்தர வாழ்க்கைக்கு போனான். இந்த உலகத்துல உள்ள பொக்கிஷங்கள், உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் பலன் என்பது நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த பரலோகத்துக்காக நம்ம வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அனுபவித்துக் கொண்டு அதிலே நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு இருக்காமல் இனி வரும் பலன் பரலோகத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, எப்படி ஆகிலும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப நான் தகுதி உள்ளவனாகணும். பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்காரு, அனுபவிக்கலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கிறது.
அதை குறித்து சாட்சி சொல்லி கூட நிறைய பேர் அப்படிதான், நிறைய ஊழியர்கள், நிறைய ஊழியங்கள், நிறைய பிரசங்க எல்லாம் உலகத்தை பற்றி இருக்குது. இன்னைக்கு வருகையை மறந்துட்டாங்க, உயிர் தெழுதலை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு மக்களுக்கு இந்த நோய் வந்த பிறகு, மரணங்கள் அடைந்த பிறகு மக்களுக்குள்ள பயம். கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு தான் கொஞ்சம் இயேசுனுடைய வருகை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள் இருக்கு நமக்கு தெரியாது. விஞ்ஞானிகளே 2600 வரதான் உலகம் இருக்குன்னு ஒரு சில விஞ்ஞானிகள் கருத்து சொல்லி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது விஞ்ஞானிகள் கருத்து. இயேசு என்றோ சொல்லிவிட்டார். உலகத்தில் கொள்ளை நோயில் அநேகரை கொத்து குத்தாக மரணம் வாரிக்கொள்கிறது. பயமுறுத்தல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு. என்ன உணர்வு? இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை முடித்து பரலோகத்துக்குள்ள போகணும், நித்தியமா இயேசுவோடு வாழணும். அதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம கிரியை செய்யணும். பவுல் என்ன சொல்கிறார்? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று கருதுகிறேன். அந்த உயிர்த்தெழுதலை பங்கடைவதற்காக அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நித்தியத்துக்கு போக, பரலோகத்துக்கு போக நீங்க என்ன கிரியை செய்றீங்க? எப்படி நீங்க ஆயத்தமாகறீங்க? இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த சத்தியம் இன்றைக்கு சொல்லப்படவில்லை. இந்த சத்தியத்தை வலியுறுத்துவதில்லை. ஜனங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அறிய விருப்பமில்லை, கேட்க விருப்பமில்லை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்க நெருக்கமா இருக்கிறது. நித்தியத்தில், நித்திய ராஜ்யத்துல நம்ம இயேசுவோடு இருக்கணும். அந்த அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடிக்க மட்டுமல்ல, நம்ம மரித்தாலும் இல்லைன்னா இயேசு வருகை முந்தினாலும் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காத ஞானஸ்நானம் பெறுங்கள். அபிஷேகம் பெறுங்க. வேத வசனத்தை வாசிங்கள். நல்ல தேவனை நோக்கி பாருங்கள். அதற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும். இந்த உலகம் அழிந்து விடும். நித்திய வாழ்க்கைக்கு போகணும். இனி வரும் பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பலன் கொடுக்கிற தேவனப்பா. நான் அளிக்கும் பலன், நான் கொடுக்கும் பிரதிபலன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, கிருபையினால் பலன் கொடுக்கிற தேவன், எங்களுடைய கிரியைக்கும் பலன் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறேன். நிறைவான பலன் கொடுக்கிற தேவன், 100க்கு 100 பலன் கொடுக்கிற தேவன். இனி வரும் பலன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பலன்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். இனியும் நாங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு நடத்துங்க. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு வேலை செய்ய பலத்த சுகத்தை கொடுங்க. குடும்பங்களை சமாதானம் பெருகட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி துன்பங்களுக்கு ஒவ்வொருவரையும் விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விலக்கி காப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை உண்டாவதாக, உம்முடைய இரக்கம் உண்டாவதாக. அடைப்பட்ட வாசலை திறப்பீராக. புதிய வழிகளை திறப்பீராக. வனாந்தரத்தில் வழிகளை திறப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினருடைய நம் அனைவரோடு கூட இந்த பூமியில் இருக்கின்ற சகல பரிசுத்தவான்களோடு கூட என்ன நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த